ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூனி குருவீர்கள், வெட்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள. ஏன்? இந்த பிள்ளைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெட்கப்படுவீர்கள், வெட்கப்படுவீர்கள். நான் உயிரை கொடுத்து நேசிச்சு நிற்பேன். நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படித்து கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரித்து காதலிச்சு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவள் எவ்வளவு காவாலி பையில கட்டிட்டு வந்து அவன் கள்ளச்சாரம் குடித்து செத்து கிடப்பான். நேச நான் என் மனைவியை கூட்டிகிட்டு போவேன். அவள் வசதியாக இருப்பாள், நல்லா இருப்பாள், குடும்பம் நல்லா இருக்கும். என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலைகுனிவாளோ அப்படி என் மக்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வெக்கி தலைகுனிவார்கள். உங்கள் மேல் பேரன்பு வைத்து நேசித்த தவிர ஒரு விளையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே, ஒரு தவறும் செய்யவில்லையே. உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள். உங்கள் கையிலும் தான் அலைபேசி இருக்கிறது, உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது. தட்டுங்கள். பிரிட்டனில் என்ன, அமெரிக்காவில் என்ன, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவில் என்ன, எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி, சிங்கப்பூர் எப்படி, ஒரு சின்ன நாடு. அங்கே மழை நீர் எப்படி, கழிவு நீர் எப்படி, தனித்தனி காவாய். இங்கே மழை நீரோட கழிவு நீரை கலக்க விட்ட பெருமக்கள் இவர்கள் தான், இவர்கள் தான். குடிநீரில் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான், பேச்சில்லை, பதில் இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம், அதையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மரணம், தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம், பெரிய மரணம். அறியப்பட்ட தலைவன் கொன்னா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட, அவ்வளவுதான். இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதாண்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. இவ்வளவுதான், இவ்வளவுதான். நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது, கிடையாது. நான் இல்ல, இருக்கிறவரை போராடுவேன், இல்லைனாலும் ஒரு சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. எந்த தேசியத்திற்கும் அவன் எதிரிதான். தமிழனுக்கு மட்டுமல்ல, கன்னடனுக்கும், தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், பீகாரிக்கும், எல்லாத்துக்கும் எதிரிதான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, சமஸ்கிருதம் தூக்கிட்டு வருவான். அவனுக்கு இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம். உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது. உன் உரிமை அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உயிர் அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உடைமை அதை பற்றி கவலையே கிடையாது. எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டான். நீ அவனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கீழான உணர்ச்சி. எது? மதம். அதை விட வெறிதர உணர்ச்சி சாதி. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கேன்னா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். சாதி, மதம், சாமி, கடவுள், இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். இது என் தாயின் மீது, தமிழ் மீது, என் தலைவன் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க, சிந்திக்க மாட்டான்.